வேங்கை வயல் வழக்கில் மூவருக்கு தொடர்பு உள்ளதாக காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள நிலையில் புதிய வீடியோ மற்றும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கடந்த 2022ஆம் ஆண்டின் டிசம்பர் 26ஆம் தேதி மனித கழிவு கலக்கப்பட்டது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் சிபிசிஐடி போலீசார் வழக்கு தொடர்பாக 300க்கும் மேற்பட்டவர்களிடம் நேரடி சாட்சியங்களும் 5 பேரிடம் குரல் மாதிரி பரிசோதனை 31 பேரிடம் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொண்டனர். இந்த நிலையில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்ததில் வேங்கை வயலைச் சேர்ந்த பயிற்சி காவலர் முரளி ராஜா மற்றும் சுதர்சன் முத்துகிருஷ்ணன் ஆகிய மூவருக்கு தொடர்பு இருப்பதாக புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் 20ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. முட்டுக்காடு ஊராட்சி தலைவர் பத்மா என்பவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முரளி ராஜா பொய் தகவலை பரப்பியதாகவும் அதன் பின் குடிநீர் தொட்டி மீது ஏறிய முத்துகிருஷ்ணன் மற்றும் சுதர்சன் ஆகியோர் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டதாகவும் தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வேங்கை வயல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருவர் மலம் கலக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் சுதர்சன் வீடியோ எடுக்கிறான் என்று பேசும் ஆடியோவும் இடம்பெற்றுள்ளது. இதைத் தொடர்ந்து தற்போது செல்போன் உரையாடல் வெளியாகி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் சுதர்சன் தனது குடும்பத்திடம் பேசுவது போன்று உரையாடல் உள்ளது. கடந்த 2 வருடங்களாக எந்த தகவலும் வெளிவராத நிலையில் நீதிமன்றத்தில் காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு வீடியோ மற்றும் ஆடியோ அடுத்தடுத்து வெளியானது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதன் உண்மைத்தன்மை பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது.